பேர நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தேர்தல் நேரம் நெருங்கிட்டே வருது. இந்த நிலைமையில பிரச்சாரமும் சூடு பிடிச்சிருக்கு. இப்போ சோசியல் மீடியால வந்துட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருது. சோசியல் மீடியாவில் எப்படி கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க, குறிப்பா மெட்டா, ஃபேஸ்புக், அதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதை விளக்கத்துக்காக அகிலன் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதில் ஆரம்பிப்போம்னா, எப்படி இந்த டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது? ஒன்றும் இல்லை, இப்போ மெட்டா ஆட் லைப்ரரின்னு இருக்கு. சும்மா கூகுளில் போட்டாலே மெட்டா ஆட் லைப்ரரி அப்படின்னு போட்டாலே அது ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு இந்த லிங்க் தான் மெட்டா ஆட் லைப்ரரி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த லிங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா இதை இருக்கு பாருங்க. ஆட் லைப்ரரி டோட்டல்ஸ் இது வரைக்கும் இந்தியாவில் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் எத்தனை ஆடு? 24,62,187 ஆடு கொடுத்துருக்காங்க. இது பொலிட்டிக்கல் ஆட்ஸ், எலெக்ஷன் சம்பந்தமான ஆட்ஸ், அல்லது வேற ஏதாவது சோசியல் இஷ்யூஸ் இருக்கும்ல, அது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது மட்டும் எத்தனை? 24,62,187 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிப்ரவரி 2019 இந்த கணக்கு இருக்கு. அதோட மொத்த அமௌண்ட் இதுதான். இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி 10கள் 100கள் 1000கள் 10,000கள் போயிட்டே இருக்கு. எவ்வளோ வருது? 382 கோடி ரூபாய் ஏறக்குறைய செலவு பண்ணிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல மட்டும். மெட்டால மட்டும் இந்த சைட்ல மட்டும் இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ், எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஆட்ஸ். ஏன் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? மக்களை ரீச் பண்ணணும்ல. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் நீங்க ரீச் பண்ணணும்னா இதுல ரீச் பண்ண முடியும். நீங்க 25ல இருந்து 35க்குள்ள இருக்கிற இளைஞர்களை, இல்லை 18ல இருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை டார்கெட் பண்ணி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். சும்மா ஃபேஸ் கிரீம், ஸோ என்னோட கலர் டோனு, என்னோட போட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ என்னோட லுக் லைக் வச்சு அதுக்கு இந்த ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற எல்லாருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்க கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும். சென்னைக்குள்ள மட்டும் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக அல்லது டிஎம்கேக்கு எதிராக கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி நீ அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. சும்மா இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அட்வர்டைசிங் டேட்டா பை டேட் ரேஞ்ச், லாஸ்ட் டே, நேற்று மட்டும், அந்த நேற்றுனா ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதோட மொத்த லிஸ்ட். இது லாஸ்ட் 7 டேஸ்க்கு, இது லாஸ்ட் 30 டேஸ், இது லாஸ்ட் 90 டேஸ், இது ஆல் டேட்ஸ். ஆல் டேட்ஸ்னா பிப்ரவரி 21, 2019 டு ஏப்ரல் 2 அது வரைக்கும் யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த ஆல் டேட்ஸ்ல பார்க்கும்போது பாருங்க, பிப்ரவரி 2019 இருந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11 கோடி ரூபாய். மொத்த அட்வர்டைஸ்மெண்ட் கவுண்ட் 8,972. அடுத்து வேற கூ ஆப், அதுவும் பாலிடிக்ஸ்ல வந்திருக்கு, அது எப்படின்னு தெரியல. அடுத்தது ஐபேக் நிறுவனம், இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி, ஐபேக் நிறுவனம் மம்தா பானர்ஜிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பங்களார் கோர்பா மம்தா அப்படிங்கிற அந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 5,86,00,000. அடுத்து பிஜேபி உத்தரப்பிரதேஷ். அடுத்து மெட்டா அவங்களோட சொந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப், ஒன்றிணைமம் டிஎம்கேவோடது, அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க? 3,58,00,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கடந்த 2019 இருந்து. இது மொத்த கவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் 90 டேஸ்க்கு வருவோம். லாஸ்ட் 90 டேஸ்ல, ஆமா, லாஸ்ட் 90 டேஸ்னா இப்போ இந்த 2024 மட்டும்தான் இதுல வருமா? ஆமா, ஜனவரி 4ல இருந்து ஏப்ரல் 2 வரைக்கும். இதுல யாரு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி. எவ்வளவு? 6,60,00,000, 6,254 ஆடு மொத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா ஒடிசா நவீன் ஒடிஷா அப்படிங்கிறது ஒடிசா கவர்மெண்டோட பேஜ். ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது 1,86,00,000. அடுத்து இந்த உல்டா சஷ்மா அப்படிங்கிற அந்த பேஜ் கவனிங்க. இந்த உல்டா சஷ்மா அப்படிங்கிற அந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். அடுத்து ஃபிர் ஏக் பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறதும் மோடி ஆதரவு ஒரு பக்கம், அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த உல்டா சஷ்மாங்கிறதும் பிஜேபி ஆதரவு பேஜ் தான்.
அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? 1,77,00,000. Right. 380 ஆடு அந்த உல்டா சஸ்மாங்கிற அந்த பேஜ்ல மட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த உல்டா சஸ்மாங்கிற பேரை நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. ஃபிர் ஏக் பார் மோடி சர்க்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க 1,42,00,000. அடுத்து மை கவர்மெண்ட் இந்தியா, இந்தியன் கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. டிஸ்கவரி பிளஸ்ங்கிறது வந்து அந்த ஓடிடி ஆப், அது அதோட இதை கொடுத்துருக்காங்க. அவங்க சோஷியல் இஷ்யூஸும் பேசுறதுனால இதுல வருது. ஓகே. கிளைமேட் சேஞ்சு, வெள்ளம், அந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுனால டிஸ்கவரி பிளஸும் அதுல இருக்கு. வீர் எக் பார் மோடி சர்க்காருக்கும் கவர்மெண்ட் ரேட் ஓரளவுக்கு ஒரே ரேட் தான் இருக்கு. ஆமா. ஆனா ஆட்ஸ் பாருங்க 67 இருக்கு, அங்க 1900 இருக்கு. சொல்றேன். ஏன்னா ஃபிர் ஏக் பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிற அந்த பேஜ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1902 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சர்க்கிள்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. நீங்க 500 பேருக்கு காட்டுங்க போதும், 2000 பேருக்கு காட்டுங்க போதும் அப்படின்னு அவங்க சர்க்கிளை குறைக்கும் போது அவங்களோட அமௌண்ட்டும் குறையும். இப்போ மை கவர்மெண்ட் இந்தியா என்ன பண்ணும்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் அதை காட்டு அப்படின்னு சொல்லும் போது அதோட ஃபண்டு, அதுக்கு தேவையான ஃபண்டு வந்து அதிகம். மெட்டா கேட்குற ஃபண்டு வந்து அது அதிகம். ஸோ அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸும் அதிகம், அதனால அதுக்கான அமௌண்ட்டும் அதிகம். அதனால தான் மை கவர்மெண்ட் இந்தியாவும் ஃபிர் ஏக் பார் மோடி சர்க்காரும் ஒரே ரேட்ல இருக்கு. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு கவர்மெண்ட்ல. அடுத்தது இந்த மீம் எக்ஸ்பிரஸ், இதுவும் பிஜேபி ஆதரவு தான். அண்மையில கூட பேர் அடிபட்டுச்சு இந்த பேரு. ஆமா, இந்த மீம் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இவங்க வந்து அதுவும் நம்ம திரும்ப பார்க்கலாம், அதிகமான அமௌண்ட்டை கடந்த 7 நாட்கள்ல ஸ்பெண்ட் பண்ணதுல மீம் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். அந்த மீம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து கடந்த ஒரு வாரத்துல எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து மெட்டாவில் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்க எவ்வளோ 89 லட்சம். இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்ரே அப்படிங்கிற அந்த பேஜும் பிஜேபி ஆதரவு பேஜ் தான். ஓகே. பிஜேபி அபிஷியலா ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. கடந்த 90 நாள்ல அவங்க தான் டாப் ஸ்பெண்டர். அது மட்டும் இல்லாம அவங்க அன்அபிஷியலா நிறைய பேஜஸ் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த உல்டா சஸ்மா, மீம் எக்ஸ்பிரஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்ரே. இந்த பேஜ் எல்லாம் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல பிஜேபி ஆதரவான போஸ்ட் இருக்கும், அல்லது பிஜேபிக்கு எதிரான நபர்கள் யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள தாக்குற மாதிரியான போஸ்ட் இருக்கும். பெரிய லைக்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த மீம் எக்ஸ்பிரஸ் பேஜ்ல இங்க போய் என்ன இப்ப கூட போய் பாருங்க, வெறும் 3000 பேர் தான் ஃபாலோவர்ஸ், 3000க்கும் தான் ஃபாலோவர்ஸ். ஆனா அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டை மட்டும் பாருங்க, 1,23,00,000. இது கடந்த 90 நாள்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அவங்களுக்கு ஐடி மட்டும் இருந்தா போதும், எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அது தேவையில்லை, ஐடி மட்டும் இருந்தா போதும், அவங்க பண்ணிக்கலாம் தானே. அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து மெயினா பார்க்கணும். அதான் ஃபாலோவர்ஸ் தேவையில்லைங்கிறேன். ஜஸ்ட் ஒரு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணிடலாம். ரைட். சும்மா பேஜுக்கு. ஆமா, பேஜ் இருக்கணும், அவ்வளவுதானே. வெவ்வேறு பேஜ்ல வெவ்வேறு டிசைன் வச்சுக்கிட்டு வெவ்வேறு லோகோ வச்சுக்கிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன இருக்கும்னா பிஜேபி ஆதரவு அல்லது பிஜேபிக்கு எதிரான நபர்களோட அவர்களை திட்டுற மாதிரியான வசவுகள். பிஜேபி அபிஷியல் பேஜால என்னென்னலாம் பேச முடியாதோ, அபிஷியலா இதெல்லாம் பேச முடியாது, நாகரிக மொழியில அதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரியான பேஜஸ் வழியாக செய்யறாங்க. லாஸ்ட் 30 days பார்ப்போம். இல்ல மை கவர்மெண்ட் இந்தியா, இவங்க தான் 67 ஆடு கொடுத்துருக்காங்க கடந்த 30 நாள்ல மட்டும். சமீபத்துல இந்த கிரியேட்டர்ஸ் அவார்டுன்னு ஒண்ணு மோடி கொடுத்தாரு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அதுல இருந்து நல்ல கதை சொல்றவங்களா தேர்ந்தெடுத்து அவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்தாங்க இல்லையா. அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல வந்து பேசினாங்க. அந்த அவார்டு வாங்கினவங்க எல்லாம் அவங்க வாங்கிட்டு மோடி காலில் விழுறது, மோடியை பத்தி புகழ்ந்து பேசுறது, இந்த வீடியோ எல்லாம் இருக்குல்ல, மோடியும் காலில் விழுந்தாருல, அந்த மாதிரியான அந்த வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அந்த வீடியோஸை ரீல்ஸா கட் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல அதை போட்டு விட்டுருவாங்க. யாரோட பேஜ்னு நினைக்கிறீங்க? அந்த கிரியேட்டர்ஸோட பேஜ்ல இல்ல, மை கவர்மெண்ட் இந்தியானே ஒரு பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அதுல அந்த கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த எல்லா ரீல்ஸையும் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கூட ஒரு பெண் கீர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து அவார்டு வாங்கினாங்க. அவங்க பேசின ஒரு ரீல் மை கவர்மெண்ட் இந்தியால அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த கீர்த்தி ஹிஸ்டரிங்கிற அவங்கள மட்டும் டேக் பண்ணி அதுக்காக செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். சும்மா கெஸ்னா எத்தனை ஆட் கொடுத்தாங்க? 1 or 2 ஆட் ஒரு 7 இருக்கும். 7-8னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 10,000க்குள்ள சொல்லுங்க. ஏன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, 1 லட்சம் மேக்ஸிமம். 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீலுக்கு மட்டும். ரைட். கீர்த்தி அப்படிங்கிற அவங்களோட அந்த ரீலுக்கு மட்டும் 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா விளம்பரப்படுத்துறதுக்கு, மோடி காலில் விழுந்தாருன்னு சொல்லலாம்ல. ரைட்.
நாரி சக்தி, பெண்கள் மதிப்பு. ம். ரைட். இதுல ராகுல் காந்திங்கிற பர்சனல் அக்கௌண்ட் வருது பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இத ஃபைல் பண்ணிருக்கிறவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அவங்க தான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ராகுல் காந்தி பேஜை வந்து ப்ரொமோட் பண்றது வந்து ஐஎன்சிங்கிற அவங்க அபிஷியல் பேஜை தான் ப்ரொமோட் பண்றாங்க. அவங்க வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 30,28,677. அடுத்து அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது உல்டா சஷ்மா. நம்ம அங்க பார்த்தோமா, உல்டா சஷ்மா அப்படிங்கிற அந்த பேஜ், இந்த அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற அந்த பேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவு? 27 லட்சம். இது ஜெகனண்ணா சுரக்ஷா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவரோட பேஜ், அவருக்கு ஆதரவான பேஜ். டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? ரைட். இவர் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஒரு எம்பி கேண்டிடேட். அவரோட பர்சனல் பேஜ் அது. அந்த பர்சனல் பேஜுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை யார் ரன் பண்றாங்கன்னு பாருங்க. ஆதன் மீடியா பிரைவேட் லிமிடெட். அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? 21,63,107 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது கடந்த 7 நாட்கள்ல பாப்போமா? 7 நாட்கள்ல காங்கிரஸ் தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 81 லட்சம். ரெண்டாவது இடத்துல பிஜேபி 26 லட்சம் அபிஷியல். அடுத்து அன்அபிஷியல் பேஜஸ் வருது பாருங்க. மீம் எக்ஸ்பிரஸ் 24 லட்சம். பொலிட்டிக்கல் எக்ஸ்ரே 17 லட்சம். அமர் சோனார் பாங்லா 12 லட்சம். மகா துக் பந்தன் அப்படின்னு மகாராஷ்டிரால ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேஜ். இதுவும் பிஜேபிக்கு எதிரான உத்தவ் தாக்கரே அந்த டீம், காங்கிரஸ் அவங்கள கலாய்க்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பேஜ். அது எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய். இப்போ தமிழகத்துல ஏப்ரல் 19 தேர்தல் இல்லையா, அதனால கடந்த 7 நாட்களா தமிழகம் பேஜ்ல நல்ல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழகம் பேஜ் நீங்களே போய் பாருங்க. அது முழுக்க பிஜேபியோட பேஜ். அவங்களுக்கு ஆதரவாகவும் டிஎம்கேக்கு எதிராகவும் அதுல வந்து கண்டென்ட்ஸ் வரும். ஏப்ரல் 2ஆம் தேதி எவ்வளவு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 19 லட்சம். எல்லோரும் நம்முடன் 8 லட்சம். மீம் எக்ஸ்பிரஸ் 3,43,000. பிஜேபி கீழே போயிடுச்சு. ஆமா, பிஜேபி கீழே போயிட்டு ஏடிஎம்கே வந்து வந்துட்டாங்க உள்ள. போட்டிக்கு இப்பதான் இறங்கிருக்காங்க. இந்த வாரத்துல 65,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி தான் இறங்கிருக்காங்க. 65,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அன்னைக்கு மட்டும். ஆமா, அந்த ஒரு நாள்ல. அத கடைசியா விளம்பரம் பண்ணது ஏப்ரல் 2 அன்னைக்கு விளம்பரம் பண்ணதோட லிஸ்ட் இது. சரி, இப்போ வந்து இந்த உல்டா சஷ்மான்னு ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? அதை மட்டும் தேடி பார்ப்போமா, அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. அமர் சோனார் பங்களா, அது பெங்கால் மம்தா பானர்ஜிக்கு எதிரான செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு பேஜ். அந்த பேஜ்ல உல்டா சஷ்மா அப்படிங்கிற இன்னொரு பேஜ், பிஜேபியோட ப்ராக்சி பேஜ், அந்த பேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிருக்காங்க. எவ்வளோ? 2,43,000. இது ஏப்ரல் 2ஆம் தேதி மட்டும். அப்படியே 7 நாளைக்கு முன்னாடி போவோம். இதுலயே அந்த உல்டா சஷ்மா திடுவோமா? அமர் சோனார் பங்களா, கன்னட சங்கமம், தமிழகம், மலபார் சென்ட்ரல், தெலுங்கானா சென்ட்ரல் அப்படிங்கிற இந்த 5 பேஜ்ல அவங்க உல்டா சஷ்மா அப்படிங்கிற அந்த பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸா ரன் பண்ணிருக்காங்க. முன்னாடி சொன்ன மீம் எக்ஸ்பிரஸ் வந்துட்டாங்களா, அவங்களுக்கு இவங்க தான் ஸ்பான்சர். சோனார் பங்களான்னு ஒன்று, அந்த பேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க. திஸ் பேஜ் ஹாஸ் பீன் டெலிட்டட்னு வருது. அந்த பேஜ்ல இப்போ ரன் பண்றதுல பேஜே இல்லை. 90 நாள் போகும். இதுதான் கடந்த 90 நாள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ரைட். இப்ப என் மண் என் மக்கள்னு ஒரு பேஜ் அண்ணாமலை வச்சிருந்தார். அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆடு 1,81,000 கடந்த 90 நாட்கள்ல. மொத்தம் 540 அப்ராக்சிமேட்டா 540 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணிருக்காங்க. மொத்தம் பாருங்க, ஸ்பெண்ட் பெர் டிஸ்க்ளைமர் 14 லட்சம். பிப்ரவரி 2019 இருந்து ஏப்ரல் 2, 2024. ஆனா பிப்ரவரில இருந்து இந்த பேஜ் இல்ல.
அவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜூலை 28 ஆரம்பிச்சாரு. ஜூலை 28. அதுக்கப்புறம் தான் அந்த பேஜ், அந்த டைம்ல தான் அந்த பேஜ் உருவாகிருக்கும். அப்போலேருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் 14 லட்சம். 14,02,603 ரூபாய். மீம் எக்ஸ்பிரஸ்னு பார்த்தோம்ல, பாருங்க 3000 ஃபாலோவர்ஸ். ரைட். அந்த பேஜ் தான் 430 ஆடு தான் மொத்தம். அவங்களோட ஸ்பெண்டிங் எவ்வளவு இந்த வாரத்துல மட்டும் 24 லட்சம். ஓகே. உல்டா சஸ்மாலேருந்து 47 லட்சம். ரைட்டு. மீம் எக்ஸ்பிரஸ் மட்டும் தனியா அவங்க மட்டும் போட்டது 1,23,43,901 ரூபா. ரைட். வெறும் 3000 ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பக்கம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. ரைட். எவ்வளவு லாபம் மெட்டாவுக்கு. ரைட். டோட்டலா டேமேஜ் பண்ணணும். ம். எதிரணியில் இருக்கிறவர்களை டேமேஜ் செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பேஜ். பேஜஸ் தான் இந்த உல்டா சஸ்மா அப்படிங்கிற அந்த பேஜ் வழியாகவும், ஃபிர் ஏக் பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிற அந்த பேஜ், அப்புறம் மீம் எக்ஸ்பிரஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்ரே அப்படிங்கிற இந்த பேஜஸ் வழியாக ம். ப்ராபகண்டா ரைட். பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே இதுலயே பார்க்கலாம். எல்லோரும் நம்முடன் ஸ்டாலினோட அஃபிஷியல் பேஜ் ஒன்று, ம். அதாவது டிஎம்கேவோட அஃபிஷியல் பேஜ். ரைட். அந்த பேஜில் தான் இப்போ ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸோடது ஒன்று இருக்கு. டாப் ஸ்பெண்டர்ஸோட லிஸ்ட் தான் இது. இதுல பிஜேபி ஆதரவு பக்கங்களை தவிர திரிணாமுல் காங்கிரஸோடது இருக்கு, ஜெகனோடது இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பிஜேபி ஆதரவு ப்ராக்ஸி பேஜஸ். இந்த மாதிரியான ப்ராக்ஸி பேஜஸ் வேற எந்த கட்சியும் இந்த லிஸ்ட்ல இல்லை. ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பெரிய அளவில் பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாதிரியான பேஜஸ் இல்லை. ரைட். ஒரிஜினல் கேள்வி கேட்க முடியாது. ஆமா, போய் ப்ராக்ஸியை கேட்டு கொண்டுருவாங்க. ஆமா. ரைட். அவன் தானே ஸ்பெண்ட் பண்ணா, நான் ஸ்பெண்ட் பண்ணலையே. இப்போ சொல்லுங்க, எலக்டோரல் பாண்ட்ஸ்ல எவ்வளவு வாங்கினாங்க பிஜேபி? கிட்டத்தட்ட 6,500 கோடி. 6,500 கோடி. அவ்வளோ செலவு பண்ணல போலயே. பரவாயில்ல, கொஞ்சம் தான் செலவு பண்ணிருக்காங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா பிஜேபி டைரக்டா அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட். அவங்களோட ப்ராக்ஸி பேஜஸ்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த பிஜேபி அஃபிஷியல் பேஜோட அமௌண்ட்டை விட அதிகமா இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சந்தோஷ். நன்றி ஐயா. நன்றி. நன்றி.